அந்த அமைதியான கடிகார கோபுரத்தில் சிக்கியும் டூவும் டிக்கோவுடன் இருந்தனர். அவன் கண்களில் இன்னும் ஒரு பயம் இருந்தது. சிக்கி மெதுவாக அவன் அருகில் உட்கார்ந்தாள். டூ அவன் மடியில் தலையை வைத்தது. அதை பார்த்த பையன் சற்றே அமைதியாகினான். எனக்கு நண்பர்கள் இல்லை என்று அவன் மெதுவாக சொன்னான். நேரம் போனால் எல்லோரும் என்னை விட்டு போய்விடுவார்கள் என்று நான் நினைத்தேன் என்று டிக்கோ சொன்னான். சிக்கி மெதுவாக சிரித்தாள். நான் டூவுடன் எவ்வளவு சாகசங்கள் செய்தேன் தெரியுமா? நாம் பயப்படாமல் முன்னே சென்றால் நேரம் நமக்கு நண்பனாக மாறும் என்று சொன்னாள். அந்த வார்த்தைகளை கேட்ட டிக்கோ மெதுவாக சிரிக்க ஆரம்பித்தான். அவனுடைய மனதில் முதல் முறையாக ஒரு நம்பிக்கை மலர்ந்தது. ஆனால் அந்த நேரத்தில் சுற்றியுள்ள உலகம் மெதுவாக மறையத் தொடங்கியது. டூ அவசரமாக குறைத்தது. அவன் கையை இழுத்தது. டிக்கோ அதிர்ச்சியடைந்தான். டிக்கோ மெதுவாக இழுந்தான். அவன் பெரிய கடிகார சக்கரத்துக்கு நடந்தான். அது நீண்ட நாட்களாக அசையாமல் இருந்தது. அவன் அதை மெதுவாக திருப்பினான். அந்த நொடியிலே வானத்தில் இருந்த கடிகாரம் மீண்டும் இயங்கத் தொடங்கியது. நேரம் மீண்டும் உயிர் பெற்றது. பறவைகள் மீண்டும் பறந்தன. இப்போது அவன் தனியாக இல்லை. நேரம் பயப்பட வேண்டிய ஒன்று அல்ல. அது வளரவும், இணைக்கவும், வாழவும் ஒரு வாய்ப்பு.